ஹே ஹலோ மைடியா ஃபார்மர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான் அசோலா கல்டிவேஷன். ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது நான் இதை வந்து விலாக் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பேசுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அவங்க வீடியோக்குள் போகலாம். ஹே ஹலோ மைடியா ஃபார்மர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அசோலா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தப்பட்ட நான் இன்னொரு வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் இருக்குது, ஐ கார்ட்லேயும் வரும். நீங்கள் போய் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் சும்மா ஜென்ரலாக ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது அசோலா. இப்போ வந்து நான் லைவாகவே காமிச்சிட்ருக்கேன். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து அசோலா. இப்போ இது ஒருக்கில் இந்த சிமெண்ட்டில் கட்டி வச்சுருக்காங்க ஒரு பாண்டு மாதிரி. இது வந்து அந்த பிட்டு அசோலா வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம்ல, அதோட பிட்டு. இப்போ இந்த க்ரீன் கலரில் இப்போ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அசோலா. நெக்ஸ்ட்டு இதுமாரி இவங்க வந்து சுற்றி ஒரு எத்தனை நீட் வச்சுருக்காங்க, 1 2 3 இதுமாரி வந்து இப்போதைக்கு 6 இருக்குது. சிக்ஸு இதோ அங்கே ஒரு 2 இருக்குது, 7 8. இப்போ வந்து நியூவாக வந்து இங்கே ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அங்கே வந்து 4 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அசோலாவை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கேட்டிலுக்கு வந்து ஃபீடாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ கேட்டில்ஸ் எங்கே இருக்குன்னா அதோ இருக்குது பாருங்கள். கேட்டில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது அதாச்சும் இந்த பேக்குக்கு பின்னாடி இருக்குது. இதோட இப்போ அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி இப்போ அப்படியே ஜென்ரலாக பார்த்துடலாம். ஜென்ரலாக இப்போ இந்த அசோலா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா, அதை வச்சு கல்டிவேட் பண்ணுறோன்னா, முதல்ல வந்து சன்லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும் இல்லாமையும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து இப்போ இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மெட்டீரியலை வந்து ஜென்ரலாக வந்து கன்சிடர் பண்ணி இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் லைட்டை வந்து இந்த அசோலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதுமாரி ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி ஒரு ப்ரொஃபஷனலாண்ட போய் நம்ம வந்து அது எப்படி செட்டப் பண்ணணுன்றத வந்து பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே அந்த ஏரியா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற ஏரியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அதோட அந்த டேரெக்ஷன். எப்படி வந்து நம்ம வந்து எந்த டேரெக்ஷனில் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. இப்போ இது பாருங்கள், இப்போ சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது ஈஸ்ட், இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஈஸ்ட் டு அப்படியே சைடு பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்ட்டு. இந்த சைடு இந்த டேரெக்ஷனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஏன்னா சன்லைட் வந்து இப்படி பண்ணுன்றதுக்காக, ஈஸ்ட் டேரெக்ஷனில் டேரெக்டாக பண்ணுன்றதுக்காக தான் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ அது முடிஞ்சிட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த அசோலா போய் நம்ம லோக்கல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் இது எல்லா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்ட பிறகு ரெண்டாவது ஸ்டெப்பு தான் வந்து இந்த பிட்ஸு. இது வந்து நான் சிமெண்ட் தொட்டியில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சிமெண்ட்டில் தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து சிமெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ அசோலா வந்து இதில் வந்து போட்டு கல்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்றத அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் நான் அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து இப்போ இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களா இது வளரத்துக்கு, அதாச்சும் இதோட ஃபுட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கவுடங் தான். இப்போ வந்து இதோ இருக்குது, அது தெரியுதான்னு தெரியல, ஒரு பக்கத்துலேயே அவங்க கேட்டில் வந்து வச்சுருக்காங்க சைடில். இப்போ அந்த கேட்டிலோட அந்த டங்கை வந்து நம்ம வந்து இந்த அசோலாவுக்குள்ளே போடணும். அது வந்து இந்த அசோலாவுக்கு வந்து ஒரு ஃபர்டிலைசராக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து, அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அந்த கேட்டில் டங்லேருந்து இது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி தான் வந்து இது ஜென்ரலாக மல்டிப்ளை ஆகி வளரும். ஸோ இப்போ இதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல்ல வந்து அந்த சாயிலை வந்து போட்டுருவாங்க. கூட வந்து கவுடங்கு வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூட வந்து அந்த கவுடங்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாச்சும் மாட்டு சாணத்தை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, இது மட்டும் அதுக்கு பத்தாது. அதனால் வந்து சில டைம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து டிஏபி. இது ரெண்டுத்தில் ஏதாவது வந்து கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த அசோலா போட்டால் இது அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிப்ளை ஆகிட்ட பிறகு நம்ம வந்து தேவையான போது வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் காமனாக ஒரு டவுட் என்னென்னா, இது எத்தனை நாளில் வந்து வளருன்ற மாதிரி டவுட் வரும். இது வந்து மேக்ஸிமம் 15 to 20 டேஸ்க்குள்ளேயே வளர்ந்துடும். அதுக்கு எப்படி வளரும்னா, இப்போ இது ஒரு இலை, இப்போ இது வந்து தனியாக வந்து இப்போ பிரிஞ்சு வருதுன்னா இது அப்படியே வளர்ந்து தனித்தனியாக வளருங்க. அப்படியே உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு. இப்போ இது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து இப்போ ஒன்று வந்து இப்படி உடையுதுன்னா அதுலேருந்து தொடர்ந்து நிறைய பீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே இந்த ஃபுல்லாக பாண்டு ஃபுல்லாக வந்து வளர்ந்துடும். 15 டேஸ்க்குள்ளே வந்து இது வந்து ஃபில் ஆகிடும். இப்போ வந்து 15 டேஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து நம்ம இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம அந்த க்ரோத் சைக்கிள் அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அதாச்சும் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே அசோலா வந்து வளர்ந்துடும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் இப்போ கேடில் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரைஸ் ஃபீல்ட் கல்டிவேஷன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இப்போ இந்த பெட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாயில், அதாச்சும் மண். ரெண்டாவதாக வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த கவு டங்க், மாட்டு சாணம். மூணாவது வந்து மினரல் மிக்சர். அது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே இப்போ சொல்லிட்டேன். DAP இல்லை SSP, இந்த 2 ஃபர்டிலைசர் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டு பேர் என்னென்னா நீங்கள் வந்து 15 டேஸ் 20 டேஸ் வந்து என்ன பண்ணலான்னா அசோலாவை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சு 60 டேஸ் ஆகும்ல. 60 டேஸ்க்கு அப்புறம் அந்த சாயிலில் வந்து நீங்கள் சாயிலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நைட்ரோஜன் பில்டப் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாயிலை சேஞ்ச் பண்ணணும். சாயிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அசோலா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நியூவாக சாயில் புதுசாக சாயிலை வந்து போட்டு அதுக்கடுத்து அதுக்கேற்ற அதே ப்ரொப்போர்ஷனில் வந்து கவு டங்க்கு, அதுக்கடுத்து வந்து மினரல் மிக்சர். அது மேக்ஸிமம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் தான். அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கல்டிவேஷன். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லலாம். வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது டேரெக்ஷன். இப்போ அங்கே வந்து சன்ரைஸ் ஆகுதுல, அது வந்து ஈஸ்ட், இந்த டேரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பிட்டு இப்போ வந்து புதுசாகவே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். அது நீங்கள் வந்து கட்டிட்டு வந்து நீங்கள் விட்டுக்கலாம். அது வந்து எத்தனை நாளோ அத்தனை நாளுக்கு அவங்க சொல்கிற மாரி நீங்கள் வந்து அது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். லீக்கேஜ் இருக்கக்கூடாது, அது இம்பார்ட்டண்ட்டு. லீக்கேஜ் இல்லாத மாரி பார்த்துக்கணும். லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அசோலா வந்து லோக்கல் ஃபார்மில், அதாச்சும் லோக்கல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அதை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே அது வந்து ஃபுல் ஃபார்மே வந்து கவர் பண்ணிவிடும். கவர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் அசோலா ஃபார்ம். சிம்பிளாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இப்போ நான் வெளியில் போய் அது எப்படி இருக்குன்றத வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து வெளியில் அவுட் சைடு. இப்போ அங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து அவுட் சைடு ஃபுல்லாக அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு அந்த யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இதுதான் அது அரேஞ்ச்மெண்ட்டு. சிம்பிளாக இதுமாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இதுமாரி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக ஏதாச்சும் நீங்கள் சும்மா ஏதாச்சும் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக வீட்டில் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து, பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா இதுமாரி பண்ணால் பர்ஃபெக்ட். இதுமாரி பிவிசி ராட்லாம் வச்சு, பிவிசி ராடா அதுமாரி இரும்பு ராட்லாம் வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சிம்பிளாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவ முயலும். நன்றி.